இன்னைக்கு தளபதி அப்படின்னு ஒரு யார் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டா ஒரு பதில் கொடுக்க முடியலங்க. ஏன்னா நீங்க ஒரு பக்கம் பதில் கொடுத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் தாக்குறாங்க, ஒரு பக்கம் பதில் இன்னொரு பக்கம் பதில் கொடுத்து அந்த பக்கம் தாக்குறாங்க. சிவாஜி சார்லேருந்து கமல் சார்லேருந்து வரிசையாக பண்ணிட்டேன். சார் கூட தான் பண்ண கிடைக்கலையே அப்படின்னு ஃபீல். இப்போ வந்து மேம் ஒரு தடவை பேசினாங்கன்ட்ட பேசிட்டு மேம் நீங்கள் இந்த படத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஒரே எக்ஸைட்டட். ஓகே ஓகே நம்ம சார் படத்தில் நடிக்க போகிறோம். ஓகே ஓகே ஆக்சுவலி அவர் ஜோடியாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல மேம் சொல்ல போகும்போது. வெங்காயம் முக்கால் டைரி நினச்சி எழுதி வச்சுக்கிறாங்க பாஸ்போர்ட்டில். அந்த ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அப்புறம் திருப்பி அனுப்பிச்சி விட்டாங்க ஒரு ஏர்போர்ட்டில் போயிட்டு. சாரி மேம், ஏங்க நீங்கள் ஏங்க இம்பேக்ட் பண்ணுறீங்க? வந்து என் பையனோட அம்மா என்கிட்ட பேசுகிறாங்க. நான் இந்த படம் பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன். இல்லை ரஜினி சார் என்னை கூப்பிட்டாரு, இந்த மாதிரி உனக்கு வாய்ப்பு வந்ததா அப்படின்னு. ஆமாம் வந்திருக்கு. அவர் என்கிட்ட கேட்டார், ரஜினி என் பையனோட அம்மாவோட பேர் ரஜினி. ஸோ ரஜினி இந்த மாதிரி என் பொண்ணு சொல்லியிருக்கா விஷ்ணு வந்து இந்த கதாபாத்திரம் பண்ணால் நல்லாயிருக்கும் அங்கிள், நானும் அந்த படத்தில் நடிக்கிறேன், ஓகே அம்மா உனக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதை நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்க அங்கே ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற காரணம். அந்த ஃப்ரெண்டை வந்து மதித்து அந்த பொண்ணை மதித்து அவரை கூப்பிட்டு அதை கேட்டிருக்கிறாரு. இதை நான் சொல்லுமா இல்லையே சொல்லிடக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது, பட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் இருக்கிறது காரணமே அந்த மனசு தான். அண்ட் அது வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஆக்சுவலாக. அது அவர் கேட்டாருங்கிறது அந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்காரு பாருங்க. ஸோ இட் இஸ் வெரி ரொம்ப இமோஷனல் ஃபீல் எனக்கு அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் என் பையனோட அம்மா விஷ் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் அவர் சார்கிட்ட சொன்னேன், சார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார், சூப்பர் சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ நீ ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணு அப்படின்னாங்க. ஸோ அதுதான் ரஜினி சார் என்னை பொறுத்த வரைக்கும். மற்றபடி ரஜினி இந்த படத்தோட எனக்கு பிக்கஸ்ட் டேக்அவே வந்து இந்த படத்தோட லேர்னிங். நான் லேர்னிங் ஒன்று, அப்புறம் சார்கிட்டேருந்து கிடச்ச அப்ரிசியேஷன். எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ஸே இருக்காது எப்போ போனாலும். ஏன்னா வெற்றி அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா அது மாற்றிடும் எல்லாத்தையும். பட் அது இல்லை அப்படின்னும் போது நம்ம கரெக்டாக பண்ணுறோமா தப்பாக பண்ணுறோமான்ற ஒரு டவுட்லேயே தான் இருப்பேன். ஆனால் சார் என்னை வந்து 2-3 தடவை கூப்பிட்டு சொன்னார், யூஆர் வெரி வெரி குட் ஆக்டர், ரொம்ப நல்லா பண்ணுறேன் அப்படின்ட்டு. அது வந்து அவர் யோசிக்கலாம் மாட்டார், அப்படியே ஆன் ஸ்பாட் கைத்தட்டி நம்மளுக்கு. எனக்கு ஒரு சீனில் வந்து என்னை கட்டி பிடிச்சி அவ்வளோ பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. என்னை மட்டும் இல்லை, யார் நல்லா பண்ணாலும் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு அப்படியே அடுத்த நாள் அந்த படம் முடிச்சா இன்னொரு படம் போகிறேன், கேமராவை ஃபேஸ் பண்ணுறேன், அப்படியே வா பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ அவர் கூட நடித்த அந்த 30+ டேஸ் வந்து லைஃப்பில் மறக்க முடியாது. அவர்கிட்ட நான் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக பார்த்தது வந்து, சார் இன்னும் வந்து அவர்கிட்ட நான் நிறைய பேச சான்ஸ் கிடைக்கும் போது நிறைய கேள்வி கேட்பேன் சார்கிட்ட. சார் ஓப்பனாகவே கேட்டேன், சார் எனக்கு திருப்பிலாம் நான் உங்களை பார்ப்பேனான்னு கூட தெரியாது, சில விஷயங்கள்லாம் கேட்கலாமா சார்? நான் கேளுங்க அப்படின்னாரு. அப்போது நான் வந்து, சார் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களே சார், ஏதாவது ஒன்று போட்டிக்கிட்டே இருக்கீங்களே சார் மைண்டில் அப்படின்னும் போது அவர் சொன்னார், இந்த சீன் எவ்வளோ நேரம் எடுப்பாங்க விக்ராந்த் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒரு 1 hour சார், சின்ன சீக்வன்ஸ் சார், 1 hourல எடுத்துருவாங்க. இந்த 1 hourல வந்து நம்ம 10 seconds வேஸ்ட் பண்ண முடியாது. நமக்கு அப்புறமும் இந்த சீன்ஸ்லாம் வந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். இது வந்து எனக்கு வந்து பாலச்சந்தர் சார் சொல்லி கொடுத்தது. என்னை திட்டிக்கிட்டே இருப்பார். நான் சொல்லி கொடுக்குறத நடிக்கிறதுக்கு 100 பேர் இருக்கிறான். ரஜினிகாந்த் என்ன பண்ணுறாரு, ரஜினிகாந்த் இந்த சீனை எப்படி பியூட்டிஃபுல்லாக ஆக்குறாரு அப்படிங்கிறது எனக்கு அந்த குரல் எனக்கு வந்து டெய்லி ஒரு நாளும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படின்னும் போது அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக அவர் ஃபீல் பண்ணவே இல்லை, பாலச்சந்தர் சாரோட ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கிறாரு, இன்னும் கற்றுக்கிட்டே இருக்காரு. தம்பிராமையா சார் சொன்ன மாதிரி ஃபிட்ஜிட்டியாக இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அதாவது ஒரு 5-6 படம் பண்ண ஹீரோ எப்படியாவது ஒரு ஸ்டெப்பு மேலே போயிடணும், இன்னொரு ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு நம்ம அப்படியே அந்த லெவலுக்கு போயிடணுன்ற மாதிரியே இருக்காங்க இன்னும். அவரோட டிசிப்ளின், அவரோட சிம்பிளிசிட்டி, இதெல்லாம் வந்து அன்மேட்ச்ட். அவர் இன்னொன்று கண்டிப்பாக போய் மேம் சொல்லியிருப்பாங்க, இந்த கேரக்டர், ஏன்னா நான் பண்ணுற கேரக்டர் வந்து இண்டஸ்ட்ரியில் எவனாக இருந்தாலும் பண்ணுவான், டவுட்டே கிடையாது. கொஞ்ச நாள் முன்னாடி நான் வந்து ஒரு ட்வீட் போட்டேன், இந்த பாரத் இந்தியா அப்படின்னு சொல்லி பேர் மாறுது அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர்லாம் வந்தது. அப்போது எனக்கு திடீர்னு ஒரு திங்கிங், சின்ன வயசுலேருந்து இந்தியா பாரத் இந்தியா எல்லாம் ஒன்று தானே, ஏன் திடீர்னு பேர் மாற்றோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதை நான் பதிவு பண்ணேன்.
அந்த பதிவு வந்து ஒரு ட்வீட்டாக பண்ணும்போது அது பயங்கரமாக வைரல் ஆகி பயங்கரமான கமெண்ட்ஸு. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் நான் அரசியல் சார்ந்த எந்த விதமான ஒரு ஒப்பீனியன் போட்டதே கிடையாது. ஏன்னா எனக்கு அரசியல் பற்றி எதுவுமே தெரியாது, சுத்த ஜீரோ நாலேஜு. இது ஒரு இந்தியன் சிட்டிசனாக எனக்கு என்ன தோணுச்சுன்னு அதை நான் பதிவு பண்ணேன். எனக்கு தப்பாக தெரியல, என் ஒப்பீனியன் நான் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்கு வந்து எதிர்ப்பு இருக்குல்ல. 2 நாளில் நான் ஆன்டி இந்தியன் ஆகிட்டேன், நான் ஆன்டி ஹிந்து ஆகிட்டேன், நான் ஆன்டி நிறைய ஆகிட்டேன், ப்ரோ நிறைய ஆகிட்டேன். உடனே என் ஒய்ஃப் வந்து ஆக்சுவலாக ஹாஃப் சைனீஸு. ஸோ நான் இந்த ஊரே இல்லை அப்படின்ட்டாங்க. ஏன்னா என் ஒய்ஃப்னால நான் அதை பேசிகிட்டு இருக்கேன்ட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. என்னால் ஏன் ஒரு பதிவு வந்து ஏன் இவ்வளோ ஒரு எதிர்ப்பு அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். ஹேட்ரட், இவ்வளோ ஹேட்ரட் ஏன் இப்படி இருக்கோம் நம்ம எல்லாரும் யோசித்தோம். ஒருத்தருக்கு ஐடியாலஜி மாறலாம், இல்லை ஒருத்தருக்கு ஒப்பீனியன் மாறலாம். அந்த ஒப்பீனியன் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போகணும். அப்படி தானே, அதுதானே ஹியூமனிட்டி. எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல. ஓகே, உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அது பிடிக்கல. ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு பிடிச்சிருக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நான் உங்களை இறக்கி பேசக்கூடாது. திஸ் இஸ் வாட் ஐ ஃபேஸ்ட். அண்ட் எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது. இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேட்ரேட் இந்த மாதிரி பயங்கரமாக பரவிட்டு இருக்கு, எஸ்பெஷலி சோஷியல் மீடியா. ஆனால் நம்ம சுற்றி இருக்கிற ஆளுங்களோட உட்காந்து பேசும்போது அது இல்லவே இல்லை. அப்போ உண்மையாகவே சோஷியல் மீடியாவில் மட்டும் தான் இருக்கா, இல்லை அது உண்மையாகவும் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. பட் அது உண்மையாகவும் இருக்குது. நம்ம நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்க்குறோம். இந்த படம் அதை பற்றி தான் பேசும். ஹேட்ரேடு இருக்கக்கூடாதுங்க. ஒப்பீனியன் மாறலாம், நம்பிக்கை மாறலாம், ஐடியாலஜி மாறலாம், நிறைய விஷயங்கள். ஒருத்தரோட மதத்தில் வந்து இன்னொரு மதத்துக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமா வந்து அதான் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் மதங்களில். பட் ஒருத்தருக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து போகணுங்கிறது தானே வாழ்க்கை. இந்த படம் அதை சொல்லிக் கொடுக்கும். அதுதான் லால் சலாம். விற்க முடியாத நடிகர். இவர்களுடைய படைப்பு, இவருடைய ஒவ்வொரு சீனாக இருக்கட்டும், இவ்வளவு வருடங்களாக நம்மளுக்கு நகைச்சுவை என்கிற மருந்தை கொடுத்தவர். எவ்வளவோ நம்ம சோர்ந்து போன காலத்தில் கூட இவருடைய நகைச்சுவையை பார்த்து நம்ம மகிழ்ச்சி அடைந்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நடிகர் திரு செந்தில் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். 9ஆம் தேதி ரிலீஸு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு 2 நாள் இருக்கு. இந்த படம் லால் சலம் அன்னைக்கு இப்போ இது ட்ரெயினில் போட்டாங்க, அன்றைக்கி வந்திருப்பேன். அன்றைக்கி சாயங்காலம் வந்தால் நம்ம இளையராஜா மகள் இறந்து விட்டாங்க, அங்கே போயிட்டேன், மன்னிக்கணும். இந்த படத்தில் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல கதை, அருமையான கதை கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த கதையில் என்னென்னா, இந்த கதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக வந்துடுச்சு. இந்த மாதிரி சொல்லும்போது இப்படி இந்த கதையில் என்ன எப்படி நடிக்கலாம் அப்படின்னு எனக்கு இன்னும் தெரியல. ஆமாம், அதே மாதிரி இங்கே அத்தனை டெக்னீஷியனும் அருமையாக இதுக்கு ஒத்துழைத்தாங்க. இங்கே வந்திருக்கும் நம்ம பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இன்னும் பேசணும்னா என்ன பேசுறது ஒன்றும் இல்லை. ஐஸ்வர்யா ஏதாவது கேட்டாங்கன்னா சொல்லலாம். நன்றி, வணக்கம். மேம்க்கு தான் நன்றி சொல்லணும். என்னோடய ட்ரீம் ஹேஸ் கம் ட்ரூ. ஏன்னா ரஜினி சார் கூட நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஐ மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் கூட ஆக்சுவலி ஒரு படம் நடிக்க வேண்டியதாக இருந்தது. எல்லாம் ஓகேயா, என்னோடய தெலுங்கு படம் ரீமேக். அது சார் ஓகே பண்ணி எல்லாம் பண்ணோன்னே இட் வாஸ் அ மூவி விச் ஹேட் சிமிலர் பேஸ் இருந்தனால அந்த படம் பண்ண முடியாமல் போச்சு. சரி, ஒரு சின்ன கவலை. இவ்வளோ வருஷம் நடித்து ஒரு கம்ப்ளீஷனே இல்லாமல் இருக்குது. ஏன்னா நான் ஃப்ரம் சிவாஜி சார்லேருந்து கமல் சார்லேருந்து வரிசை பண்ணிட்டேன். சார் கூட தான் பண்ண கிடைக்கலையே அப்படின்ற ஃபீலுக்கு வந்து மேம் ஒரு தடவை பேசினாங்கன்ட்ட
பேசிட்டு மேம் நீங்கள் இந்த படத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஒரே எக்ஸைட்டட், ஓகே ஓகே நம்ம சார் பக்கத்தில் நடிக்க போகிறோம், ஓகே ஓகே ஆக்சுவலி அவர் ஜோடியாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல மேம் சொல்ல போகும்போது. எல்லாம் கேட்டுட்டு மேம் நீங்கள் அப்பாவுக்கு ஜோடியாக நடிக்க, சரிங்க மேம். என்ன மேம் சொல்லுங்க, என்ன செஞ்சீங்க அப்படின்னு அப்பாவுக்கு நிச்சயமாக கிள்ளிலாம் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மேம். என்னோட இண்டஸ்ட்ரி கம்ப்ளீஷன் உங்களால் நடந்தது. ரொம்ப 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 தேங்க்ஸ். ஐம் வெரி ஆனர்ட் அண்ட் த்ரில்டு ஒர்க்கிங் வித் சார். பிகாஸ் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் கூட நடிக்க சான்ஸ் வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கேன். பிகாஸ் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக எடுத்துக்கலாம், ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங் கூட ஒர்க் பண்ணுறேன்னா இட்ஸ் பிளெஸிங் ஃபார் மீ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி எல்லா ஆர்டிஸ்டும் பார்த்தீங்கன்னா விஷ்ணு சார்லேருந்து விக்ராந்த்லேருந்து தம்பி ராம சார்லேருந்து செந்திலான மை ஃபேவரட், இவங்க எல்லாம் கூட நடிக்க போகும்போது இட்ஸ் நைஸ் காம்போ. அண்ட் ஐ வாஸ் வெரி மோர் ஹாப்பி. அப்படின்னா ஒரு லேடி டேரக்டர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். மேம் சொன்னேன், மேம் நான் ரொம்ப எக்ஸைட்டட் மேம், லேடி டேரக்டரோட ஒர்க் பண்ணுறேன். மேம் வந்து சாரோட டாக்டர் ஓகே எல்லாருக்கும் அப்படின்னு ஆக்சுவலி பார்த்து உயிர்த்தாக இருந்தாங்க மேம். எனக்கே ஷார்ட் நீங்கள் பரவாயில்ல மேம் என்ன சொல்லிடுவாங்களோ கரெக்டாக பண்ணுறோன்னு. என்ன வேணுமோ என்ன தேவையோ பக்கா ஃபோக்கஸ் பண்ணி அதை வேலையை பார்த்தாங்க. இட் வாஸ் அமேசிங் மேம். நான் ஒர்க் வித் so many directors, hats off to you ma'am, extraordinary job ma'am, it was really nice. I'm so proud I worked with a lady artist ma'am. எனக்கும் பெருமையாக இருக்குமே ஒரு லேடி ஆர்டிஸ்ட் நம்மளும் அந்த மாதிரி மேம் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண இன்னும் நல்லா கற்றுக்கலான்னு ஒரு ஆசை இருந்தது. அண்ட் நைஸ் எக்ஸ்ட்ரீம் டெடிக்கேட்டட் லேடி அண்ட் வெரி ப்ரவுட் டு see that மேம். நிஜமாவே எல்லாருமே வந்து கோல்டன் ஸ்பூனில் பிறந்தவங்க ஓகே ஓகே எடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. அப்படி இல்லை, இறங்கி களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்க, வந்து ரொம்ப நல்ல விஷயம் மேம். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் a lot for giving this opportunity மேம். அண்ட் எக்ஸைட்டட் த்ரில் அண்ட் காட் bless you மேம். ஐம் ஷுர் கண்டிப்பாக அந்த படம் நல்லா ஓடும். பிகாஸ் லவ்லி கண்டென்ட் இருக்குது. இட் வில் ரீச் லாட் ஆஃப் பீப்புள், வில் மேக் தெம் ஃபீல் தே வில் நோ அபவுட் இட்னால தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் a lot. சலாம் arriving in 3 days, மொய்தீன் பாய் in swag and style. ஸோ அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான நபர் நம்மளுடைய டீம் ஆஃப் லால் சலாம்ல இருந்து. ஸோ இவருக்கு இந்த குறிப்பிட்ட திரைப்படம் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ நடிகர் திரு விக்ராந்த் அவர்களை அன்புடன் ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ஐஸ்வர்யா மேம் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா இங்கே வந்து நான் நிற்கிறதுக்கு காரணம் அவங்க தான். அவங்களுக்கும் விஷ்ணு ரங்கசாமி பிரதருக்கும் ரொம்ப நன்றி. என்ன சொல்கிறதுன்னு தெரிலனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தில் என் லைஃப்பில் இருந்தேன். ஏன்னா இந்த கொரோனா அதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு தடவை அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ஆயிடுச்சு 16-17 வருஷம் ஆயிடுச்சு. வந்து கரெக்டாக தான் இருக்கிறோம். கரெக்டாக எங்கே மிஸ் ஆகுது என்ன பண்ணுறதுன்றது தெரியல. சரி போதும் சினிமா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். அப்போ தான் வந்து எனக்கு மேம் கிட்டேருந்து ஒரு கால் வந்தது. இந்த மாதிரி அச்சு தான் ஃபோன் பண்ணாங்க, மேம் மீட் பண்ணணும் சொன்னாங்க. போய் மீட் பண்ணும்போது நான் நினச்சேன் ஏதோ ஒரு விஷயமா இருக்கும். நான் வில்லனாக இருந்தால் கேட்டேன். நான் போனோம் வில்லன் மாதிரி 2 பேர் பண்ணுறாங்கன்னா வில்லனாக இருக்கும் இல்லை ஏதாவது சின்ன கேரக்டர் அப்படின்னு. பட் இந்த படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட் கதையை சொல்லி அதுக்கப்புறம் சார் நடிக்கிறாங்க இதெல்லாம் சொன்னாங்க. என்னால் அப்போ தான் நான் பிலீவ் பண்ணேன், கடவுள் வந்து எனக்கு கொடுத்த கிஃப்ட் இது. என்னை திருப்பி இன்னும் என்னோடய ஜேர்னி இங்கே நிறைய இருக்குது, சினிமாவில் நான் இருப்பேன் அப்படின்னு எனக்கு நம்ப வச்சது. ஸோ என்றைக்குமே நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், ஜாஸ்தியாக சொல்கிற மாதிரி கூட இருக்கும். உண்மையாகவே மனசார சொல்கிறேன், நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ மேம். அதுக்கப்புறம் விஷ்ணு பிரதர், அவர் இந்த படத்தில் போட்ட உழைப்பு வந்து ரொம்ப பெருசு. அவர் கண்டிப்பாக சினிமாவில் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக வருவாருன்னு நான் நம்புகிறேன். ஸோ அவருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் செந்திலனெல்லாம் வந்து எனக்கு இவ்வளோண்டு வயசுலேருந்து தெரியும். ராமராஜன் சார் வீட்டுக்கு வந்து அவர் கவுண்டமணி சார்லாம் வந்து சீட்டு விளையாடுவாங்க, அப்போலேருந்து தெரியும். அப்புறம் தம்பி ராமையா சார், எனக்கு எப்படியாவது ஒரு நல்லது நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தங்களில் சாரும் ஒருத்தவங்க. அதுக்கப்புறம் எனக்கு மூணார் ரமேஷ் அண்ணா,
முன்னா ரமேஷ் அண்ணா வந்து இந்த படத்து மூலிமா வந்து அவர் வந்து டெய்லி ஃபோன் பண்ணி என்னடா தம்பி அப்படின்ட்டு உரிமையாக பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டாங்க. ரொம்ப நன்றிண்ணா. தங்கம் சில நேரங்களில் நானும் விஷ்ணுவும் ஆக்சுவலி நிறைய ஓட்டியிருக்கோம். அந்த அந்த ஃப்ளோவில் நிறைய ஓட்டியிருக்கோம். பட் எதையுமே ஃபீல் பண்ணாமல் எப்போவுமே சந்தோஷமாக இருப்பாப்புல. ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி. அதுக்கப்புறம் நான் வரேன். அப்புறம் நிரோஷா மேம், தேங்க்யூ. இட் இஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. விவேக் பிரசன்ன பிரதர் அதே தான். எனக்கு வந்து ரொம்ப கொஞ்ச நாள் தான் பழகணும். ஆனால் வந்து ஒரு பிரதர் மாதிரி பார்க்குறாரு. இந்த மாதிரி இந்த கதை கேட்டேன், உனக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்லாம் ரெகுலராக ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்கு என் மேலே அக்கறை வச்சுருக்கீங்க. தேங்க்ஸ் பிரதர். திவாகர்னா நீங்களும் மேலும் மேலும் வளரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அப்புறம் விஷ்ணு என் ஃப்ரெண்ட். ரொம்ப வருஷமாக பேசிகிட்ருக்கோம், ஏதாவது ஒரு படம் பண்ணணும். நடுவில் கூட வந்து ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணோம். என்னோடய பிரதர் டிரெக்ஷனில் யுவன் சார் மியூசிக், விஜய் சேதுபதி சார் டைலாக்ஸ் எல்லாம் போட்டு அனௌன்ஸ் பண்ணோம். பட் அது டேக் ஆஃப் ஆகலை. அது வந்து ஒரு பாக்ஸிங் பேஸ் பண்ண ஒரு கதை, அது டேக் ஆஃப் ஆகலை. பட் நிறைய நாள் வந்து ரெண்டு பேரும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் வந்து மாற்றி மாற்றி தோல் சாஞ்சு அழுதுருக்கோம். அதே மாதிரி நிறைய சண்டை போட்டிருக்கோம், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே இருக்குது. பட் என்றைக்குமே வந்து இந்த படம் வந்து ஏன் இன்னும் ஸ்பெஷல் ஆகுது அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டாக அது ஒத்துப்பான்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருமே அவ்வளோ பார்த்துருக்கோம், அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ சந்தோஷம் எல்லாம் கூட ஒன்றா நின்று பார்த்துருக்கோம். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். அப்புறம் தலைவர், இந்த படத்தோட எனக்கு பிக்கஸ்ட் டேக்அவே வந்து இந்த படத்தோட லேர்னிங். நான் லேர்னிங் ஒன்று, அப்புறம் சார்கிட்டேருந்து கிடச்ச அப்ரிசியேஷன். எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ஸே இருக்காது எப்போ போனாலும். ஏன்னா வெற்றி அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா அது மாற்றிடும் எல்லாத்தையும். பட் அது இல்லை அப்படின்னும் போது நம்ம கரெக்டாக பண்ணுறோமா தப்பாக பண்ணுறோமான்ற ஒரு டவுட்லேயே தான் இருப்பேன். ஆனால் சார் என்னை வந்து 2-3 தடவை கூப்பிட்டு சொன்னார், யூ ஆர் வெரி வெரி குட் ஆக்டர், ரொம்ப நல்லா பண்ணுறேன் அப்படின்ட்டு. அது வந்து அவர் யோசிக்கலாம் மாட்டார், அப்படியே ஆன் ஸ்பாட் கைத்தட்டி நம்மளுக்கு. எனக்கு ஒரு சீனில் வந்து என்னை கட்டி பிடிச்சி அவ்வளோ பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. என்னை மட்டும் இல்லை, யார் நல்லா பண்ணாலும் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு அப்படியே அடுத்த நாள் அந்த படம் முடிச்சா இன்னொரு படம் போகிறேன், கேமராவை ஃபேஸ் பண்ணுறேன், அப்படியே வா பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ அவர் கூட நடித்த அந்த 30+ டேஸ் வந்து லைஃப்பில் மறக்க முடியாது. அவர்கிட்ட நான் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக பார்த்தது வந்து, சார் இன்னும் வந்து அவர்கிட்ட நிறைய பேச சான்ஸ் கிடைக்கும் போது நிறைய கேள்வி கேட்பேன் சார்கிட்ட. சார் ஓப்பனாகவே கேட்டேன், சார் எனக்கு திருப்பிலாம் நான் உங்களை பார்ப்பேனான்னு கூட தெரியாது, சில விஷயங்கள்லாம் கேட்கலாமா சார்? நான் கேளுங்க அப்படின்னாரு. அப்போது நான் வந்து, சார் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களே சார், ஏதாவது ஒன்று போட்டிக்கிட்டே இருக்கீங்களே சார் மைண்டில் அப்படின்னும் போது அவர் சொன்னார், இந்த சீன் எவ்வளோ நேரம் எடுப்பாங்க விக்ராந்த் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒரு 1 hour சார், சின்ன சீக்வன்ஸ் சார், 1 hourல எடுத்துருவாங்க. இந்த 1 hourல வந்து நம்ம 10 seconds வேஸ்ட் பண்ண முடியாது. நமக்கு அப்புறமும் இந்த சீன்ஸ்லாம் வந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். இது வந்து எனக்கு வந்து பாலச்சந்தர் சார் சொல்லி கொடுத்தது. என்னை திட்டிக்கிட்டே இருப்பார். நான் சொல்லி கொடுக்குறத நடிக்கிறதுக்கு 100 பேர் இருக்கிறான். ரஜினிகாந்த் என்ன பண்ணுறாரு, ரஜினிகாந்த் இந்த சீன் எப்படி பியூட்டிஃபுல்லாக ஆக்குறாரு அப்படிங்கிறது எனக்கு அந்த குரல் எனக்கு வந்து டெய்லி ஒரு நாளும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படின்னும் போது அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக அவர் ஃபீல் பண்ணவே இல்லை. பாலச்சந்தர் சாரோட ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கிறாரு, இன்னும் கற்றுக்கிட்டே இருக்காரு. தம்பிராமையா சார் சொன்ன மாதிரி ஃபிஜிட்டியாக இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அதாவது ஒரு 5-6 படம் பண்ண ஹீரோ எப்படியாவது ஒரு ஸ்டெப்பு மேலே போயிடணும், இன்னொரு ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு நம்ம அப்படியே அந்த லெவலுக்கு போயிடணுன்ற மாதிரியே இருக்காங்க இன்னும். அவரோட டிசிப்ளின், அவரோட சிம்பிளிசிட்டி, இதெல்லாம் வந்து அன்மேட்ச்ட். அவர் இன்னொன்று கண்டிப்பாக போய் மேம் சொல்லியிருப்பாங்க, இந்த கேரக்டர், ஏன்னா நான் பண்ணுற கேரக்டர் வந்து இண்டஸ்ட்ரியில் எவனாக இருந்தாலும் பண்ணுவான், டவுட்டே கிடையாது. அவ்வளோ பேர் பண்ணி கேட்டு நிறைய நோட் சொன்ன கதைகள்லாம் நான் கேட்டிருக்கேன். பட் அது எனக்கு அமைஞ்சிருக்குன்றது வந்து உண்மையாகவே என்னோடய ஃபேமிலியோட ப்ரேயர்ஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ சார் வந்து நான் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள். லைக்கா சுபாஷ்கரன் சார்,
எங்களோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருக்கிற தமிழ் குமரன் சார், இவங்க எல்லாருக்கும் நன்றி. பத்திரிகையாளர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அது மட்டும் இல்லை, இந்திய சினிமாவுக்கு எவ்வளவு முக்கியமான படைப்புகளை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு தான் வரோம். அதுலேயும் பல சாதனையான படைப்புகளும் கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் லால் சலாம் மற்றும் ஒரு சாதனையை படைக்க இருக்கிறது. ஸோ லைகா ப்ரொடக்ஷன்ஸ் நமது திரு சுபாஸ்கரன் அவர்கள் பெருமையுடன் வழங்கும் லால் சலாம் இன்று 3 நாட்களில் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஸோ இந்த லால் சலாம் திரைப்படத்துடைய தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் பை ரெட் ஜாயிண்ட் மூவி, சேட்டலைட் பார்ட்னர்ஸ் சன் டிவி, மியூசிக் பார்ட்னர்ஸ் சோனி மியூசிக். ஸோ முதலாவதாக இங்கு இருக்கும் நமது நட்சத்திரங்களில் ஒரு அருமையான பேச்சாளர், யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவர். அவர் ஸ்க்ரீனில் இருந்தால் நம்ம பிரமிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு நபர், அன்பான நடிகர் திரு தம்பி ராமையா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள சகோதர சகோதரிகளுக்கு முதல் வணக்கம். 9ஆம் தேதி, இன்னைக்கு 5ஆம் தேதி, இடையில் 3 நாட்கள் லால் சலாம் சமீபத்தில் தான் ஆடியோ லான்ச் முடிந்தது. கேள்வி கேட்பீங்க, பதில் சொல்லுவோம் அப்படின்ற எண்ணத்தோடு இருந்தோம். ஓப்பனிங் பேட்ஸ்மேனை இங்கே இறக்கி விட்டாங்க. இந்த படத்தில் 2 பேட்ஸ்மேன், தம்பி விஷ்ணு விஷால் அண்ட் விக்ராந்த். ஒரு அற்புதமான ஒரு கண்டென்ட்டை இன்னைக்கு கிரிக்கெட்டை தவிர்த்து விட்டு இளைஞர்கள் கிடையாது. ஸோ இளைஞர்களுக்கு இந்த படத்தில் தீர்வு இருக்கா அப்படின்னா, ரிப்பீட்டட் ஆடியன்ஸுக்கான முக்கியத்துவம் நிறையா இருக்குது. காரணம், வெறுகொண்டு பார்க்கக்கூடிய இந்த கிரிக்கெட்டினுடைய ஆட்டங்கள், அதில் நடக்கக்கூடிய எமோஷன்ஸ். சரி, ரொம்ப நாட்களாக குழந்தைகளை அழைத்துக் கொண்டு தியேட்டருக்கு போவதற்கான சூழ்நிலை கொஞ்சம் இல்லையே அப்படின்ற ஒரு இயக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு நிறைய எமோஷன்ஸ் உள்ள கொட்டி கிடக்கு. அது இப்போ சமீபத்தில் பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது. இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவ ஒற்றுமை என்பது இங்கு பிணைந்திருக்கு, ஒரு பகுதியாக இருக்கு. இந்த மதங்கள் 3ஆக இருக்கலாம், மனங்கள் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஸோ அந்த வகையில் நான் அன்றைக்கி சொன்னதான் சொல்லுவேன். 22ஆம் தேதி அயோத்தியில் ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்தது. இஸ்லாமியர்கள் உட்பட அனைவரும், குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா நடிகர் சங்க தலைவர் நாசர் சார் முதற்கொண்டு அதற்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அன்றைக்கி சூப்பர் சார் சொன்னதுதான், ஒரு வழி பாதையில் 3 பாதைகள் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு கதையை சொன்னாங்க. அன்னைக்கு ஒரு இந்தியாவில் ஒரு இஸ்லாமிய சகோதரிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த சகோதரி அந்த குழந்தைக்கு ராம் ரஹீம் அப்படின்னு அற்புதமான பேர் வச்சாங்க. அந்த சகோதரியுடைய உள் உணர்வு தான் இந்த படம் முழுக்க கொட்டி கிடக்கு. இந்த படத்தை பார்க்கிற பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவதற்கான கண்டென்ட் உள்ள இருக்குமா, தேடி பார்த்தாலும் கிடைக்காது. எல்லா வழிகளையும் நியாயப்படுத்தக்கூடிய உணர்வுகளை அந்த துண்டு விஷ்ணு கொடுத்த கதைக்கு அற்புதமான ஸ்கிரீன் பிளே பண்ணி பாப்பா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கியிருக்காங்க. இதில் நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் உள்ள வச்சுருக்காங்க. சூப்பர் ஸ்டார் எல்லாரும் தான். நீங்களாம் நினச்சிட்டு கேமியோ ரோல் அப்படின்னா கிட்டத்தட்ட படம் முழுக்க பரவி இருப்பார். கேமியோ ரோல்னா அந்த படத்தை உள்ளிருந்து பார்த்ததற்கு தலைவரோட ஆடியன்ஸுக்கு உள்ள மெட்டீரியல் இருக்கா, தீனி இருக்கா, உள்ள கொட்டி கிடக்கு. இயக்கியது அவருடைய மகள் விட்டுருவாங்களா? ஸோ அந்த வகையில் எனக்கு அண்ணன் செந்திலண்ணன் உயரத்தை மீறி வளர்ச்சி தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தம்பி விவேக் பிரசன்னா, வளர்ந்து வரக்கூடிய இம்சை போல் தெரியக்கூடிய ஆசைப்படக்கூடிய அற்புதமான தம்பி தொலைக்காட்சி தங்கத்துறை, நிறைய
நிறைய பேருக்கு ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அத்தனை பேரோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைச்சது. நான் தலைவரோடு அவர்களோடு இணைப்பதற்கான வாய்ப்பு இது வரைக்கும் 2-3 முறை வந்தது. தீனி கிடைக்கலன்றனால அந்த விஷயத்தை நான் தள்ளி வச்சேன். ஏன்னா ஒரு முறை கிடைக்கணும், கிடைச்சா நல்ல ஒரு தீனி இருக்கணும், அப்போ தலைவரோட பயணம் போகிறதுக்கு நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஸோ அந்த வகையில் ஐஸ்வர்யா பாப்பா வந்து அந்த ஸ்கிரிப்ட் அந்த கேரக்டர் நேரேட் பண்ணுற பொழுது ஒரு கையில் 2 மாங்காய் என்பதை போல தலைவரோடும் நடித்த மாதிரி இருக்கு, தலைவரோட மகள் இயக்கத்தில் நடித்த மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு தனிப்பட்ட முறையில். இன்னொன்று, கடந்த 20-25 வருடங்களாக இதுதான்டா போலீஸ் அப்படின்னு சொன்னால் ராஜசேகர் சாருடைய துணைவியார் மரியாதைக்குரிய சகோதரி ஜீவிதா மேடத்தை கையில் கட்டி இழுத்து கொண்டு வந்து ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மீண்டும் ஒரு தனித்துவத்தை கொடுத்துருக்காங்க. என்னை போல மரியாதைக்குரிய ஒரு 25 வருட காலங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கனவு கனியாக இருந்த எங்கள் முடிகோல் ஐயா அவர்களுடைய அருமை புதல்வி ஆமாம் நிரோஷா அவர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு குணச்சித்திரத்தை ஓகே கொடுத்துருக்காங்க. ஸோ படம் முழுக்க நிறைய கதாபாத்திரங்களை வச்சு அற்புதமான ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. அதை நாங்களும் ட்ராவல் பண்ணி போயிருக்கோம். கதை 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 கதையை தவிர்த்து விட்டு இந்த தமிழ் சினிமா உலகம் வேறு எதையோ நோக்கி போயிட்டு இருக்கின்ற அந்த விமர்சனத்தை நானும் ஓரளவு ஒத்துக்கொள்கிறேன். அந்த விமர்சனத்துக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்தனுடைய இந்த லால் சலாம் என்ற ஒரு படைப்பு நிச்சயமாக அற்புதமான தீர்வை கொடுக்கும். இதில் நான் வியந்து பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் ஸ்டாரு இது வந்து இப்படி இந்த இந்த லால் சலாம் இந்த கண்டென்ட்டை அந்த விஷ்ணுவோட கதையை இந்த ஸ்கிரிப்டில் பண்ணிட்டாங்க. ஆனால் இது வந்து ஒரு தளத்தில் எப்பேற்பட்ட செட்டு போட்டால் கூட வாய்ப்பே கிடையாது. இந்த படத்தை நிச்சயமாக 9ஆம் தேதி தியேட்டரில் பார்க்கறது ஆடியன்ஸ் புரிஞ்சுப்பாங்க. இவ்வளோ பெரிய கூட்டம், இவ்வளோ பெரிய லைவ் லொக்கேஷன் நீங்கள் செட்டு போட்டு வாய்ப்பே கிடையாது. அந்த ஊர்களுக்குள்ளே போய் இந்த ஆட்டத்தை அற்புதமான சீக்வன்ஸை ரெடி பண்ணி 10 கேமரா 3 கேமரா இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா, அந்த கண்டென்ட் அந்த கதை கேட்டது அவ்வளோ கூட்டங்களை தவிர்த்து விட்டு இந்த விஷயத்தை இந்த ப்ரெசென்ட் பண்ண முடியாது, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதனால் நான் ரஜினி சாரை பார்த்து என்னப்பா அப்படின்னு அவங்க செஞ்சில் வெளிப்படுத்திருக்காரு, திருவண்ணாமலை வெளிப்படுத்திருக்காரு, பாண்டிச்சேரியா வரேன்றாரு. வாய்ப்பே கிடையாது. இந்த படம் இல்லைன்னா எனக்கு என்ன வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு அத்தனை ஹீரோ என்ன செய்வாங்களோ அந்த ஒரு விஷயத்தை மகளுக்குன்னு சொல்ல மாட்டேன், இந்த கண்டென்ட்டுக்காக திரும்ப திரும்ப சொல்ற இந்த கண்டென்ட், இந்த விஷயத்தை இந்த கேமியோ ரோல் மூலமாக நாளைக்கோ நாளை கழிச்சோ கூட தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கலாம் என்று யாராவது ஒரு கருப்பு அவர் வேலை செய்தால் கூட நிச்சயமாக இந்த லால் சலாம் படத்தினுடைய கருத்து இருந்து அவருடைய விஷயத்தை முறியடிக்கும். எந்த நாளும் தமிழ்நாட்டில் மதம் ஆச்சரியங்கள் நடக்கவே நடக்காது என்பது மிகப்பெரிய ஒரு தடுப்பு அணை இந்த லால் சலாம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல படைப்பில் எனக்கு ஒரு அற்புதமான கதாபாத்திரத்தை தங்கச்சி கொடுத்தாங்க. மீண்டும் அவருக்கு நன்றி சொல்லி அடுத்தவர்களுக்கு வெளியிட்டு வைக்கிறேன். நன்றி. யாராவது கேள்வி கேட்டா அப்படின்னு பார்த்துக்கலாம். லால் சலாம் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் செய்திருக்கும் நடிகர் விவேக் பிரசன்னா அவர்களையும் ஒரு வார்த்தைகள் பேச அன்புடன் மேடை கலைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். படத்தில் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் தேடிட்டு இருந்தால் பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கிறது தான் லால் சலாம் படம். ஸோ அதை பற்றின தம்பி நான் இது சிங்கிள் கொடுத்துருக்காரு. ஸோ அதுதான் லால் சலாமோட கரு. படத்தை பற்றி படம் முடிச்சுட்டு நீங்கள் பார்த்து சொல்கிற ரிவ்யூ வந்து ரொம்ப ஆழமாக அழுத்தமாக நீங்களே ரொம்ப உண்மையான கருத்து சொல்லுவீங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஐஸ்வர்யா மேம்க்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் ரைட்டர் சினிமோட்டோகிராஃபர் விஷ்ணு பிரதர் அண்ட் விஷ்ணு விஷால் பிரதர் அண்ட் விகாந்த் பிரதர், தங்கதுரை அவர்கள், முனா ரமேஷ் அண்ணா, தம்பி அண்ணா, செந்திலையா, இவங்க எல்லாரும் கூடயும் நடிச்சது வந்து மிகப்பெரிய பாக்கியம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தருணம். ரொம்ப அத்தியாவசியமான இந்த காலகட்டத்தில் இல்லை, எல்லா காலகட்டத்திலும் லால் சலாம் ஒரு பாடமாகவும் ஒரு படிப்பினையாகவும், பிரச்சனை செய்யக்கூடாது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பாடமாகவும், அப்படியே ஏதாச்சும் என்ன இருந்தது அப்படின்னா அந்த படம் பார்த்துட்டு எல்லாரும் மாறக்கூடியதாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் இல்லை, எல்லா காலகட்டத்திலும் ரொம்ப முக்கியமான ஒரு படம் லால் சலாம். சுபாஸ்கரன் சார் அவர்களுக்கும், ஜிகேஎம் தமிழ்குமரன் சார் அவர்களுக்கும், அண்ட் ரெட் ஜெயின், செண்பகமூர்த்தி சார் எல்லாருக்கும், இந்த படத்தில் உழைத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி. மற்றும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் நடிகர் முனா ரமேஷ் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம்.
எங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பத்திரிகையாளர் அனைவர்களுக்கும் எங்களுடைய வணக்கம். நான் வந்து தலைவர் யூனிவர்ஸ். நான் சின்ன வயசுலேருந்து என்னுடைய அடையாளமே ரஜினி ரசிகன் அப்படின்றது தான். ஸ்கூலில் இருந்து காலேஜில் இருந்து பஸ் ஸ்டாண்டில் யாராவது பார்த்தா கூட கேட்பாங்க நீ ரஜினி ஃபேனா அப்படின்னு. அந்த மாதிரி வாழ்ந்த ஆள். ரஜினி சார் தான் நமக்கு எல்லாமே. சினிமா பார்க்குறதுக்கு ஆர்வமே ரஜினி சார் மூலயமா வந்தது தான். அப்படிப்பட்ட நான் வந்து தலைவர் கூட வந்து ஸ்க்ரீன் பிளேஸில் இருக்கிறேன். அவர் படத்தில் நடிச்சிருக்கிறேன். அவருடைய டாக்டர் டைரக்ஷன் பண்ண படத்தில் நான் நடித்தது. அதை ரெஃபர் பண்ண திரு ரங்கசாமி, விஷ்ணு ரங்கசாமி கேமராமேன் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் கரெக்டாக பேச வராது, மன்னிக்கணும். அப்புறம் இந்த படம் வந்து ஒரு ஜனரஞ்சகமான படம். இதில் நடித்த என்னுடைய சீனியர்ஸ் அனைவருக்கும், ஹீரோஸ் தம்பராமன், செந்திரன், தங்கத்துறை, விவேக் பிரசன்னா, திவாகர் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள். எல்லோரும் ஹீரோஸ் 2 பேருமே எனக்கு ஹீரோ சார்ஸ், ஹீரோக்கள் என்னுடைய தம்பி மாதிரி பழகினாங்க. ரொம்ப சந்தோஷம், நன்றி. மேடமை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுறேன். அவங்க வந்து ஒரு பான் வித் சில்வர் ஸ்பூன், அதுக்கு மேலே அவங்க வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனால் இந்த படத்தில் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்ட் வரைக்கும் அவங்க பட்ட கஷ்டம், இப்போ வரைக்கும் அவங்க தூக்கம் இல்லாமல் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் உழைப்புகள் வீணாக போகக்கூடாது. கதை எல்லாருக்குமே ஒரு பிடித்த கதையாக இருக்கும், மக்களுக்கு தேவையான கதையாக இருக்கும். முதலாளி சுபாஸ்கரன் சார், தமிழ்குமரன் சார் அண்ட் சுப்பு சார், சேது சார் அண்ட் டீம் எல்லோருக்கும் நன்றி. நன்றி. இந்த திரைப்படத்தில் ஒரு சுவாரஸ்யமான கதாபாத்திரம் இவங்க பண்ணியிருக்காங்க. நடிகர் தங்கதுரை அவர்களை அன்புடன் பேச மேடை கலைக்கிறோம். பத்திரிகை, ஊடகம், தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள், நன்றிகள். லால் சலாம் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 9ஆம் தேதி எப்போ வரும், முடிஞ்சால் 8ஆம் தேதி அமெரிக்காவில் போய் பார்த்துடலாமான்னு யோசிக்கிறேன். பட் விசா கிடைக்கல, இல்லைனா போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவேன். அந்த பாஸ்போர்ட் இருக்குதுங்க. என் நண்பர்லாம் நிறைய பேர் இருக்காங்க, விஷ்ணு சால்பதர். பாஸ்போர்ட் மட்டுமே எனக்கு ஞாபகம் வருது. இல்லை பாஸ்போர்ட்டில் ஒருத்தர் அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, நம்ம திவாகர் அவங்க வீட்டில் பாஸ்போர்ட்டில் பின்னாடி வந்து கத்திரிக்காய் 1/2 கிலோ, வெங்காயம் 3/4 கிலோ டைரி நெஞ்சு எழுதி வச்சுக்கிறாங்க பாஸ்போர்ட்டில். அந்த ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அப்புறம் திருப்பி அனுப்பிச்சி விட்டாங்க ஒரு ஏர்போர்ட்டில் போயிட்டு. சாரி மேம், நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க வந்து நான் படம் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். லைஃப்பில் எனக்கு ஒரு முக்கியமான படம். தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட நம்ம நடிகர்ன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அது எனக்கு ரொம்ப இப்போ கூட கனவு மாதிரி இருந்தது. ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க படத்தை. ஐஸ்வர்யா மேம்க்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா எப்போவுமே எல்லா படத்தையும் நான் காமெடிலாம் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த படத்தில் ஒரு கேரக்டராகவே என்னை வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மேம். ஷூட்டிங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே கிளம்பி வரும். டெய்லியும் ஒரு வில்லேஜே ஷூட்டிங் நடிச்சிட்டு இருப்பாங்க. அந்தளவுக்கு அவ்வளோ க்ரௌடு. சில பேர்லாம் அந்த தேர் திருவிழா சாங் எடுக்கும் போதெல்லாம் சாமி வந்து ஆடினாங்க அப்படியே அங்கேயே. அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போயிட்டு இவ்வளோ பேர் 10 பேர் ஆடுறாங்க, அப்படியே கும்பலாக ஆடுறாங்க சாமி வந்து. அந்தளவுக்கு ரொம்ப லைவாக எடுத்தாங்க ஷூட்டிங்கு. ஒரு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஷூட்டிங் முடிஞ்சோடனே ஏதோ காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போகிற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு எனக்கு. ஏன்னா இது முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு. அந்த ஒரு நட்பு எல்லாருக்கூடையுமே. விஷ்ணு சால் பிரதர், விக்ராந்த் பிரதர். விஷ்ணு சால் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்க 2 பேருமே வந்து கிரிக்கெட்டில் பெரிய லெவலு. அவங்களுக்கு இருக்கிற பொட்டன்சியல் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீம்லேயே ஆடுற அளவுக்கு பொட்டன்சியல். அந்தளவுக்கு சூப்பராக ஆனாங்க கிரிக்கெட்டு. பட் நம்ம ஏதோ வீட்டில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கோம். ஆனால் கற்றுக் கொடுத்தாங்க எனக்கு எப்படி பண்ணணும், போலிங் எப்படி போடணும் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்தது இல்லாமல் என்னை வச்சு செஞ்சாங்க ஃபுல்லாங்க. மேட்ச்சில் செஞ்சு எங்கெல்லாம் பால் ஸ்பீடாக வருமோ வேகமாக வருமோ அங்கெல்லாம் போய் நம்ம நிற்க வைக்கிறது. அவர் விக்ராந்த் இருக்காரு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிப்பார். நான் எங்கேயாச்சும் ஓரமாக இருந்தால் கூட கரெக்டாக என்னை பார்த்து அடிப்பார். அந்த மாதிரிலாம் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் தம்பி ராமையா சார் கூடலாம் நடிகர்லாம் வந்து ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு. செந்தில் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய சொன்னார். தேங்க்யூ ஸோ மச் சார். செந்தில் சார், மூணார் ரமேஷ் அண்ணன், நம்ம விவேக் பிரசன்னா பிரதர், அவர் வேறு லெவல் பர்ஃபார்மரு, நிரோஷா மேமு, நம்ம திவாகர், நிறைய நடிகர்கள். ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே போன மாதிரி இருந்தது, ஒரு ஃபிலிம் யூனிவர்சிட்டிக்குள்ளே போன மாதிரி இருந்தது எனக்கு. அவ்வளோ ஆக்டர்ஸு, நம்ம சினிமாட்டோகிராஃபர் விஷ்ணு ரங்கசாமி சார் எல்லாமே அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன் அவங்ககிட்டலாம் சினிமாவை. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. உண்மையிலே மேம் வந்து பார்த்தீங்கன்னா மேம் வந்து இங்கிலீஷில் நிறைய பேசுவாங்க.
நம்மளுக்கு புரியாது. அதுவும் ஒரு கொஞ்சம் சவுண்டு கம்மியாக பேசுவாங்களா, என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது. தகவல் வேர் இஸ் லிவிங் நாங்கள் லிவிங்ஸ்டன் சார் கேரவன் இருக்கிறாருன்ட்டு நான். அப்புறம் தான் விஷ்ணு சார் சொன்னார், அது லிவிங்னா உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். ஸோ அதை நான் வந்து சொன்னேன். படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டு. கண்டிப்பாக வந்து எல்லாருமே ரசிப்பாங்க. ரொம்ப அருமையாக வந்தது படம். மியூசிக்லாம் வந்து ரகுமான் சார் கலக்கிட்டார். அந்த ஜலாலி சாங்லாம் எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்களாம் போட்டு ஒரு 10 முறை கேட்டுக்கிறாங்க டெய்லியும். அந்தளவுக்கு அந்த சாங்கை பார்த்தோன்னே அவ்வளோ ஃபயராக இருக்குது. தேர் திருவிழா சாங்கும் சரி, அப்புறம் நம்ம இந்த சாங்கு ஏப்புள்ள உண்மையிலே வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு சாங்கு. அந்த சாங்கில் என்னையும் வந்து நடிக்க வச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஐஸ்வர்யா மேம், தினேஷ் மாஸ்டர், அப்புறம் விஷ்ணு விசால் பிரதர். அந்த சாங்கில் என்ன வந்து ஒரு 2 பேர் ரொமான்ஸ் பண்ண இடத்துல நம்மளுக்கு என்ன வேலை, பட் நம்மளே வச்சு ஒரு நல்லா தொடர்ந்து வந்துருக்கு படத்தில். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி, ஒவ்வொருத்தருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். படம் எப்போ 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ படத்துக்காக வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஜஸ்ட் நோ 1 செகண்ட், சாரி. இல்லை இவ்வளோ பேசினேன், சாரி. அப்படியே லைனாக பேசிட்டு வந்தேன், மறக்க மாட்டேன்னு நினச்சேன். விக்கி வந்து அவர் அவ்வளோ இமோஷ்னலாக ஒரு ஸ்டேஜ்லேயும் பேசுகிறாங்க. அந்த எமோஷன், அவரோட ஃபீலிங்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ புரியுது. அவ்வளோ his family, he loves his family so much and he's gone through so much of disappointments. அது வந்து அதுக்கு நான் எதுவுமே பண்ணலை. இந்த படம் அவரை கூப்பிடுச்சு, நான் கூப்பிடல. அந்த ஃபோன் கால் நான் பண்ணலை. ஸோ வாட் எவர் இஸ் மென்ட் ஃபார் யூ, யூ ஹவ் ரிசீவ் தட். அண்ட் ஐ திங்க் டைம்ஸ் வில் சேஞ்ச். எல்லாருக்குமே வந்து எப்பவுமே வந்து இட்ஸ் நாட் அ வேலி. தெர் ஆர் மவுண்டன்ஸ் இன் எவ்ரிபடிஸ் லைஃப்ஸ். ஸோ ஐ ட்ரூலி பிலீவ் யூ ஆர் ஸ்கேலிங் இட் அப். அண்ட் all my wishes and love to you.